மருவத்தூர் கோயில் கொண்ட ஓம் சக்தியே அம்மா, மண்ணுலகையாள வந்த ஆதி சக்தியே அம்மா. மருவத்தூர் கோயில் கொண்ட ஓம் சக்தியே அம்மா, மண்ணுலகையாள வந்த ஆதி சக்தியே. உன்னருளே இல்லாமல் உலகேது உயிரேது, என்னையும் படைத்தவள் நீதானம்மா, என்னையும் படைத்தவள் நீதானம்மா. ஒரு நல்ல மாணவன் தவறு செய்யும் போதுதான் ஆசிரியர் அவனை கண்டித்து திருத்துவார். உபயோகமில்லாத மாணவனை திருத்துவதால் ஏதும் பயனில்லை என்பதால் அவனை கண்டிக்க மாட்டார். ஆனால் உபயோகமில்லாத மாணவன் தன்னை கண்டு ஆசிரியர் அச்சப்படுவதாக நினைத்துக் கொள்வான். அவன் பள்ளியை விட்டு வெளியேறி சட்டம் ஒழுங்கில் அடிபடும் போதுதான் ஆசிரியரின் அருமை பெருமையை புரிந்து கொள்வான். அதுபோல ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு உள்ளவர்களுக்கு தான் சோதனை மேல் சோதனை வரும். இது அன்னையின் அருள்வாக்கு. இந்த அருள்வாக்குக்கு நமக்கு இன்னும் நல்லா புரிய ஒரு நிகழ்வை பார்ப்போமா? ஒரு மீனவ கிராமத்தில் ஒரு ஏழை மீனவர் வாழ்ந்து வந்தார். ஒவ்வொரு நாளும் கடலுக்கு மீன் பிடிக்கும் போகும் போதும் தன்னுடைய வலையை சிக்கக்கூடிய முதல் மீனை எடுத்து, இந்த மீன் இறைவனாகிய சிவபெருமானுக்கு உரியது என்று சொல்லி கடலில் விடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். இவரின் பக்தியின் பலத்தை சோதித்தார் சிவபெருமான். தினமும் கடலுக்கு மீன் பிடிக்க செல்லும் போது மீன்கள் சிக்குவது குறைந்து கொண்டே வந்தது. இதனால் அந்த மீனவர் குடும்பத்தில் வறுமை ஏற்பட தொடங்கியது. ஆனாலும் அவர் தன்னுடைய வலைகளில் சிக்கும் முதல் மீனை சிவபெருமானுக்கு அளிப்பதை நிறுத்தவே இல்லை. இப்படியே நாட்கள் நகர்ந்தன. அவர் குடும்பம் மிகுந்த ஏழ்மை நிலைமைக்கு வந்தது. ஒரு நாள் அவர் வீசிய வலையில் நவரத்தினங்களும் நவமணிகளும் பதித்த ஒரு தங்க மீன் ஒன்று வலையில் மாட்டியது. இதை கண்டதும் அருகில் இருந்தவர்கள், இன்று உனக்கு ராசியான நாள், அதனால்தான் நீ வீசிய வலையில் தங்க மீன் கிடைத்துள்ளது. இந்த மீனை கொண்டு போய் உங்க மனைவியிடம் கொடு, உங்களது வம்சமே செல்வ செழிப்பாக வாழலாம் என்று சொன்னார்கள். தங்க மீனை கண்டதும் அந்த மீனவர் மனதில் எந்த சலனமும் இல்லாமல் வழக்கம் போல் வலையில் சிக்கிய முதல் மீனை இறைவனுக்கு கொடுப்பது போலவே இந்த தங்க மீனையும் சிவபெருமானுக்கு உரியது என்று கூறி கடலில் விட்டுவிட்டார். இவரின் இந்த செயலை கண்டு அருகில் இருந்தவர்கள் எல்லாரும் திகைத்து நின்றனர். அப்போதுதான் சிவபெருமானும் பார்வதி தேவியும் அவருக்கு காட்சி அளித்தனர். அது மட்டுமில்லாமல் கையில் இருக்கக்கூடிய பேரின்ப வரத்தையும் அந்த மீனவருக்கு அளித்தனர். அந்த மீனவர் தான் சிறந்த சிவபக்தராகவும் 63 நாயன்மார்களில் ஒருவரான அதிபத்த நாயனர். இந்த வரலாற்று நிகழ்வு என்ன சொல்லுதுன்னா, இறைவனிடம் மனம் தளராத நம்பிக்கை வைத்து சரணாகதி அடைந்து சோதனை காலத்திலும் மாறா பக்தி இருந்தால் நம் குறிக்கோளில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். கடவுள் நமக்கு கொடுக்கும் சோதனைகள் நம்மை செதுக்கவே. உணர்வோம், உயர்வோம்.